والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இஷாவுடைய தொழுகையை தொடர்ந்து இடம்பெற்று வரக்கூடிய மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களுடைய அந்த தொடரிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் நின்றும் உள்ளதுதான் வட்டி பரவுதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வட்டியின் தோற்றத்தையும் அது பரவுவதையும் மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் நின்றும் உள்ளதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இமாம் தபரானி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய அல் முஅஜமுல் கபீர் என்ற அந்த நூலிலே ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக ஒரு செய்தியை பதிவு செய்துள்ளார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டுள்ளார்கள், பைன யதை ஸாஅ யல்ஹரு ரிபா, மறுமை நாளுக்கு முன்னால் வட்டி வெளியாகும் தோன்றும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஸஹீஹுல் புகாரியில் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிற அவங்களுடைய அறிவிப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டுள்ளார்கள், லயத்தியன்ன அலன் நாஸி ஸமானுன் லா யுபாலில் மர்உ பிமா அஹதல் மால் அமின் ஹலாலின் அம்மின் ஹராம், தாம் சம்பாதித்தது ஹலாலா ஹராமா என்று மனிதர்கள் பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய மிக ஆழமான அவர்களுடைய விளக்கம், அவர்களுடைய ஆழமான நுட்பமான அறிவில் நின்றும் உள்ளதுதான் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாவுடைய தலைப்பிலே என்ன செய்து கொள்ளலாம், அவங்களுடைய அந்த விளக்கத்தை, அவங்களுடைய நுட்பத்தை, அவங்களுடைய அறிவை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவருடைய ஸஹீஹில் வியாபாரங்கள் சம்பந்தமாக பேசப்படக்கூடிய அந்த ஆசிரியர் தலையங்கத்துக்கு கீழால் ஒரு குர்ஆனுடைய வசனத்துக்கு கீழால் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தஅக்குலுர் ரிபா அத்ஆஃப முதாஅஃபா, இரட்டிப்பாக்கப்பட்ட பன்மடங்காகிவிடும் வட்டியை நீங்கள் தின்னாதீர்கள், சாப்பிடாதீர்கள் என்ற இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு கீழால் தான் நாம் மேலே சொன்ன அந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வந்து ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகின்றார்கள். அதாவது மக்கள் பணத்தை சேகரிக்கும் வழிகளில் அலட்சியமாக இருக்கும்போது அந்த பணம் அதாவது ஹலாலான அனுமதிக்கப்பட்டவையா அல்லது தடை செய்யப்பட்டவை என்பதை மக்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு மிக முக்கியமாக ஒரு விடயத்தை தெளிவுபடுத்திக்கிறாங்க. இந்த ஹதீஸ் குர்ஆனுடைய வசனத்துக்கு கீழால் கொண்டு வந்து மக்கள் பணத்தை சேகரிக்கும் வழிகளில் அலட்சியமாக இருக்கும் போதும் அனுமதிக்கப்பட்டவை எது, தடை செய்யப்பட்டவை எது என்பதை வேறுபடுத்தி பார்க்காத போதும் மனிதர்கள் வட்டியை பன்மடங்காக இரட்டிப்பாக்கப்பட்ட பன்மடங்கான வட்டியை மனிதர்கள் தின்ன ஆரம்பிக்கிறார்கள் என்ற விடயத்தை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு கீழாலே இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறான். மனிதர்களுக்கு பொருளாதாரத்தின் மீது கடுமையான மோகம் ஆசை வந்ததன் காரணத்தினால் பொருளாதாரம் அனுமதிக்கப்பட்ட முறையில் வருகுதா அல்லது ஹராமான முறையில் வருகுதா என்பதை பிரித்து அறியாமல் வட்டியின் ஊடாக, மேலும் சிகரெட் போன்றவைகளை விற்பதன் ஊடாக, மதுபானத்தை விற்பதன் ஊடாக, அதாவது அரை நிர்வாணமான பெண்களுடைய ஆடைகளை விற்பனை செய்வதன் ஊடாக, மனிதர்களுக்கு ஷரியத்தில் அனுமதிக்கப்படாத அந்த பொருட்களை விற்பதன் ஊடாக, இன்னும் ஒரு மனிதனுடைய சொத்தை அபகரிப்பதன் ஊடாக மனிதர்களுக்கு கடுமையான ஆசை வந்ததன் காரணத்தினால் இவ்வாறு இன்னென்ன முறைகளில் அதாவது பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே வட்டியை பற்றி மிக கடுமையாக அல்லாஹ் எச்சரிக்கை விடுத்துள்ளான். வட்டி என்பது மிக பயங்கரமான பாவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை வைப்புக்கு பின்னால் இந்த வட்டியை தான் எச்சரித்து குறிப்பிட்டுள்ளான். குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான், யா ஐயுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதாவது அல்லாஹுக்கும் அவனுடைய தண்டனைக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு கேடயத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். இறையச்சம் என்றால் என்னவென்பதற்கு
சஹாபாக்களுடைய காலம் தொடக்கம் இமாம்களுடைய காலம் வரைக்கும் ஏராளமான வரைவிலக்கணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான ஒரு வரைவிலக்கணத்தை குறிப்பிட்டுள்ளார்கள். அல் ஹௌஃபு மினல் ஜலீல், அல்லாஹுக்கு அஞ்சுதல். வல் அமலு பித் தன்சீல், இறக்கி வைக்கப்பட்டதை கொண்டு அமல் செய்தல். வர்ரிதா பில் கலீல் வல் கனாஅத்து பில் கலீல், கொஞ்சமானதை கொண்டு அதாவது போதுமாக்கி கொள்ளுதல், திருப்தி அடைந்து கொள்ளுதல். அதாவது வல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், நாங்கள் செல்லரிக்கின்ற அந்த நாளுக்காக தயாராகி கொள்ளுதல். இதுதான் இறையச்சம் என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் சுருக்கமான ஒரு வரைவிலக்கணத்தை இறையச்சத்தை குறிப்பிட்டுள்ளார்கள். அல்லாஹ் எதை ஏவியுள்ளானோ அதை எடுத்து நடப்பதும், எதை வேண்டாம் என்று தடை செய்துள்ளானோ அதை விட்டு ஒரு மனிதன் தவிர்ந்து கொள்வதற்கு பேர்தான் இறையச்சம் என்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சமாக அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் யாரை முன்னோக்கி பேசியிருக்கிறான் என்றால் ஈமான்தாரிகளைத்தான். பேசிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமான ஒரு விடயத்தை அதற்கு அடுத்ததாக குறிப்பிட்டுள்ளான். வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் ஈமான் கொண்டவர்களாய் இருப்பின் வட்டியில் எஞ்சிருப்பதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டுள்ளான். இந்த வசனம் யாருடைய விடயத்தில் இறங்கி சென்றா பனு அம்ர் கோத்திரத்தினர்கள், மேலும் பனு முகீரா ஆகிய இரு கோத்திரத்தினர்களும். பனு அம்ர் கோத்திரத்தினர்கள் பனு முகீரா கோத்திரத்தினர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து வட்டி எடுத்து சாப்பிடக்கூடியவர்கள் என்ன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாயிஃபுக்கு போனதுக்கு பின்னால் ரெண்டு குடும்பமும் என்ன, பனு அம்ர் குடும்பமும் பனு முகீரா குடும்பம், இரண்டு குடும்பத்தினர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதுக்கு பின்னால் பனு அம்ர் கோத்திரத்தினர்கள் அதிகமான பொருளாதாரத்தை இவர்களுக்கு பனு முகீரா குடும்பத்துக்கு கொடுத்திருப்பதால் வட்டி கூடுதலாக வரும் என்பதால், அதாவது அவங்க வட்டியை கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நாங்கள் இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டோம், அதனால எங்களால் என்ன செய்யலாது, இந்த வட்டியுடைய பொருளாக தர முடியாதுன்று நீண்ட சம்பவம். எனவே எதை கூறவாரான்னு சொன்னால் இவங்களுடைய விடயத்தில் தான் இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கியது என்ற விடயத்தை, மீதமானதை நீங்கள் விட்டு உங்களுடைய முதல்ல நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க என்ற இந்த குர்ஆனுடைய வசனம் இவங்களுடைய விடயத்தில்தான் இறங்கியது என்பதை, அதாவது குர்ஆனுடைய வசனங்களுக்கு விரிவுரை செய்யக்கூடிய முஃபஸ்ஸிரூன்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் அல்லாஹ்விடமும் அவனது தூதரிடமும் போர் செய்வதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டுள்ளார். இந்த இடத்துல உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் இடம்பெறுகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடனும் அவனுடைய தூதருடனும் யுத்தத்துக்கு தயாராகுங்கள் என்று குறிப்பிட்ட ஒரு பாவம் இருக்குமாக இருந்தால் அது வட்டியாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனவே அல்லாஹுடனும் அவனது தூதரிடமும் போர் செய்வதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள், அதற்கு தயாராகுங்கள், ரெடியாகுங்கள் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வட்டியுடைய விடயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டுள்ளார். எனவே வட்டியை சாப்பிடக்கூடியவர் அல்லாஹுடனும் அவனுடைய தூதருடனும் யுத்தம் செய்வதற்கு அவர் தயாராகிறார். யாருக்கு மன்னாதி மன்னனாகிய அல்லாஹுடன் யுத்தம் செய்வதற்கு சக்தி இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளான். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, அல்லாஹ்வை அவனது கண்ணியத்துக்கு தக்கவாறு அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை. வல் அர்து ஜமீஅன் கபதத்ஹு யௌமல் கியாமத்தி வஸ்ஸமாவாத்து மத்வியாத்துன் பியமீன், மேலும் பூமியாவும் அவனுடைய பிடியிலும் வானங்கள் யாவும் அவனுடைய கொண்ட்ரோலிலும் நாளை மறுமை நாளில் அவனது வலக்கையிலும் மறுமையில் சுருட்டப்பட்டிருக்கும் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரமாண்டமான வானம், பிரமாண்டமான பூமி யாவும் அவனுடைய கொண்ட்ரோலில் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது அவனுடன் அந்த மன்னாதி மன்னோடன் யுத்தம் செய்வதற்கு யார் சக்தி பெறுவார் என்பதைத்தான் இந்த இடத்தில் நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த காலத்திலே வட்டி என்பது காட்டு தீ போல் பரவியுள்ளது. இந்த காலத்தில் மதுபானத்துக்கு வேறு பெயர்களை சூட்டியிருப்பதை போன்றோ வட்டிக்கு வேறு பெயர்கள் சூட்டப்பட்டிருந்தாலும் என்ன பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளனவோ அது அனைத்தும் தெளிவான வட்டி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. யார் அதனை செய்கிறாரோ
அதாவது யார் வட்டியை சாப்பிடுகிறாரோ அவர் ஹராத்தை சாப்பிட்டு விட்டார், அல்லாஹுடனும் அவனுடைய தூதருடனும் போர் கொடுப்பதற்கு தயாராகின்றார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அவன் குறிப்பிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை தான் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹுடனும் அவனது தூதருடனும் போர் செய்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற இந்த வார்த்தையே ஒரு மனிதனுக்கு உடனடியாக வட்டியை விடுவதற்கு போதுமாக இருக்கின்றது. எனவே ஒரு மனிதன் வட்டியை சாப்பிட்டால் அவன் அல்லாஹுடன் போர் செய்பவனைப் போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் இந்த வட்டி என்ற பாவத்தை விட்டு பாதுகாக்கும். சிலர்கள் சில அறிஞர்கள் வட்டியோடு சம்பந்தப்பட்ட சில முதலீட்டுகளுக்கு அனுமதி கொடுத்திருந்தாலும் அந்த மார்க்க தீர்ப்பு சிலர்களுடைய மனோ இச்சை பிரகாரம் வெளியாகி இருக்கின்றதை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே வட்டியுடன் எம்மால் வியாபாரம் செய்ய முடியாது, ஏனென்றால் அது மிக பெரும் பாவமாக இருக்கின்றது. வட்டியை சாப்பிடக்கூடியவர் இந்த உலகத்திலும் அவர் கைசேதமடைவார், கபரிலும் அவர் கைசேதமடைவார், நாளை மறுமை நாளிலும் அவர் கைசேதமடைவார். உலகத்தில் வட்டியை சாப்பிடக்கூடியவருக்கு ஏற்பட இருக்கின்ற கைசேதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையே அவர்களுக்கு போதுமானதாகும். சஹீஹ் முஸ்லிம் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா, அதாவது வியாபாரங்கள் சம்பந்தமாக பேசக்கூடிய அந்த ஆசிரியர் தலையங்கத்துக்கு கீழால் ஒரு செய்தியை பதிவு செய்துள்ளாங்க. லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிலர் ரிபா வ முகிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதை வகால ஹும் சவாஉன். வட்டி வாங்குபவரையும் வட்டி கொடுப்பவரையும் அதற்கு கணக்கு எழுதுபவரையும் அதன் இரு சாட்சிகளையும் சபித்தார்கள். மேலும் வகால ஹும் சவா, மேலும் இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள் ஆவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். எனவே இவர்கள் அனைவரும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டவர்கள். ஏன்? வட்டியுடன் வியாபார அதாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டதன் காரணத்தினால். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் குறிப்பிடப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவருடைய முஸ்னதில் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக பதிவு செய்துள்ளார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள், ஒரு மனிதன் அதாவது வட்டியென்று அறிந்து கொண்டோ அவன் சாப்பிடக்கூடிய ஒரு திர்ஹம் அல்லாஹ்விடத்திலே 36 தடவை விபச்சாரம் செய்வதை விட மிக கடுமையானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது வட்டியின் மூலம் சாப்பிடக்கூடிய ஒரு திர்ஹம் அல்லாஹ்விடத்திலே 36 தடவைகள் விபச்சாரம் செய்வதை விட மிக கடுமையானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடப்பட்ட ஒரு செய்தி இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அல் முஅஜமுல் அவ்ஸத்தில் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அர்ரிபா 72 பாபா, வட்டி அது 70 அந்தஸ்துகள் வட்டிக்கு இருக்கு என்று சொல்லுகிறான். 77 அந்தஸ்துகள் வட்டிக்கு இருக்குது. அதில் மிக லேசானது தான், மிக தாழ்ந்தது தான் ஒரு மனிதன் தன்னுடைய தாயுடன் விபச்சாரம் செய்வதை போன்றதாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அதில் மிக கடுமையானதுதான், மோசமானதுதான் ஒரு மனிதன் முஸ்லிமான ஒரு மனிதனை மானபங்கப்படுத்துவதாகும். இது பாவங்களில் மிக கடுமையானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள், இந்த உலகத்தில் வட்டியில் ஒரு மனிதன் தொடர்புபடுவதால் அவனுக்கு உலகத்தில் ஏற்பட இருக்கின்ற கைசேதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் குறிப்பிட்டுள்ளார்கள். ஒரு கூட்டத்திடம் வட்டி வெளியாகிவிட்டால் அவர்கள் அல்லாஹுடைய வேதனையை தங்களுக்கு ஆகமாக்கி கொண்டார்கள். இமாம் தபரானி ரஹ்மஹுல்லா அவருடைய அல் முஅஜமுல் கபீரில் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக பதிவு செய்துள்ளார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டுள்ளார்கள், இதா ظهر الزنا والربا في قرية, அதாவது ஒரு ஊரில், ஒரு நாட்டில், ஒரு கிராமத்தில் வட்டி விபச்சாரம் மேலும் வட்டி வெளியாகுமாக இருந்தால் فقد أحلوا بأنفسهم عذاب الله. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டுள்ளார்கள், அல்லாஹுடைய தண்டனையை தங்களுக்கு அவர்கள் ஆகமாக்கி கொண்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டுள்ளார்.
வட்டி மேலும் விபச்சாரம் இன்று வெளியாகிவிட்டது. மேலும் அது வட்டியும் விபச்சாரமும் அதிகமாக உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் அதிகமாக நாடுகளில் அது பறந்து இன்று காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. வட்டியை சாப்பிடக்கூடிய மனிதன், வட்டியை வாங்கக்கூடிய மனிதனுக்கு கபரில் ஏற்பட இருக்கின்ற தண்டனை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவருடைய சஹீஹில் மிக நீண்ட ஒரு ஹதீஸ். அதில் எங்களுக்கு தேவையான இந்த இடத்துக்கு தேவையான அந்த துண்டை மாத்திரம் பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட ஒரு கனவு. அந்த கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபன்தலக்னா ஹத்தா அதைனா அலா நஹ்ரின் மின் தமின் ஃபீஹி ரஜுலுன் காயிமுன் வ அலா வஸத்தின் நஹ்ரி ரஜுலுன் பைன யதைஹி ஹிஜாரா. நாங்கள் நடந்து வந்தபோதோ இரத்த ஆறு ஒன்றை அடைந்தோம். ஆற்றில் ஒருவர் நின்றிருந்தார். ஆற்றின் நடுவில் வஅலா வஸத்தின் நஹ்ரி ரஜுலுன் பைன யதைஹி ஹிஜாரா. ஆற்றின் நடுவில் இன்னொருவர் தமக்கு முன்னே கற்களை வைத்து நின்றிருந்தார். ஃபஅக்பல الرجل الذي في النهر. கற்களை ஆற்றிலே உள்ளவர் வெளியேற முனையும் போதோ, ஃபஅக்பல الرجل الذي في النهر, ஆற்றிலே உள்ளவர் வெளியேற முனையும் போதோ அவர் வாயில் நின்றிருந்தார். கல்லை எறிந்து அவர் முன்பு நின்ற இடத்திலேயே அவரை கொண்டு போய் நிறுத்தினார். அவர் வெளியேற வரும் போதெல்லாம் இவர் அவரின் வாயில் கல்லை எறிய, அதனால் அவர் முன்பிருந்த இடத்துக்கே திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் யார் என்று நான் கேட்டேன். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அவர்தான், அதாவது ஆற்றில் இருந்த அந்த மனிதர், ஆற்றில் இருந்த அந்த மனிதர், நின்று கொண்டிருந்த அந்த மனிதர் அவர்தான் வட்டியை உண்பவராவார், சாப்பிடுபவராவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இறுதியாக வட்டியை சாப்பிடக்கூடியவருக்கு நாளை மறுமை நாளில் ஏற்பட இருக்கின்ற கை சேதம் தண்டனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அல் குர்ஆனில் குறிப்பிட்டுள்ளான். الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس. வட்டியை தின்னுபவர்கள் ஷைத்தானுடைய தூண்டுதலால் பைத்தியம் பிடித்தவன் எழுந்திருப்பது போல் அன்றி வேறு எந்நிலையிலும் எழமாட்டார்கள். நாளை மறுமை நாளில் இந்த நிலையில்தான் எழுப்பப்படுவார்கள் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டுள்ளான். எனவே வட்டி என்ற இந்த பாவத்திலிருந்து நாம் மீள்வோம், அல்லாஹ்விடம் தௌபா செய்வோம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே இந்த வட்டி என்ற இந்த பாவத்திலிருந்து மீண்டு வட்டியுடைய கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டிருந்தால் அதற்காக நாம் தௌபா செய்வோம், அதனை இன்றே விட்டு விடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அவன் வாக்குறுதி அளித்திருக்கின்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், வட்டியை அவன் அளித்தே சதகாவை அவன் வளர்ப்பான் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி அளித்திருக்கின்றான். வெளித்தோற்றத்தில் பெரிதாக கிடைப்பது போன்றிருந்தாலும் அதனுடைய இறுதி கை சேதம் என்று கூட ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே ஹலாலானதை சாப்பிடுவோம், ஹலாலான முறையில் சம்பாதிப்போம், ஹலாலானதையே எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாம் உணவாக உண்ண கொடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு என்னை உங்களையும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமை நாளில் அல் ஹபீப் அல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உயர்ந்த அந்த சுவன பதிவிலே அல் ஃபிர்தௌஸுல் அலா என்ற அந்த சுவன பதிவிலே ஒன்று சேர்ப்பான என்று வேண்டி முடித்துக் கொள்கின்றேன். சுப்ஹானக்கல்லாஹி பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.